எனது நேசனை யாராவது நோவினைப்படுத்தினால் அவனுக்கு எதிராக நான் போரை அறிவிக்கிறேன். நான் கடமையாக்கிய விடயங்களை கொண்டே தவிர என்னை யாராலும் நெருங்க முடியாது. ஒரு அடியான் சுன்னத்தான வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பான் நான் அவனை நேசிக்கும் வரை. அவ்வாறு நான் அவனை நேசித்து விட்டால் அவன் பார்க்கின்ற கண்ணாக மாறுவேன், அவன் கேட்கின்ற காதாக நான் மாறுவேன், அவன் பிடிக்கின்ற கையாக நான் மாறுவேன், அவன் நடக்கின்ற காலாக நான் மாறுவேன். அவன் என்னிடம் கேட்டால் நான் கொடுத்து விடுவேன், அவன் என்னிடம் துவா கேட்டால் பதிலளித்து விடுவேன், அவன் என்னிடம் பாதுகாப்பு தேடினால் நான் அவனை பாதுகாத்து விடுவேன். நான் எந்த ஒரு விடயத்திற்கும் தயங்குவதில்லை, ஒரு முஃமினுடைய உயிரை கைப்பற்றும் விடயத்திலே தவிர. அவன் மரணத்தை வெறுக்கிறான், நான் அவனிற்கு நோவினை செய்வதை வெறுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபி அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நேசர்களுக்கு நோவினை செய்தால் அல்லாஹு தாலா அவன் மீது போரை அறிவிக்கிறான். உலகிலும் மறுமையிலும் அவனை கடுமையாக தண்டிப்பான். அல்லாஹ்வின் நேசர் என்றால் யார்? அவன் இறையச்சம் உள்ளவன், இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை வணங்கியவன், அல்லாஹ்விற்காக அவன் ஏவிய விடயங்களை எடுத்து நடந்தவன், அவன் தடுத்த விடயங்களை விட்டு முற்றிலும் தவிர்ந்து கொண்டவன். இந்த நிலையை எப்படி அடைவது? அவன் கடமையாக்கி விடயங்களை கொண்டே தவிர அதை நெருங்க முடியாது. வெறுமனே தஹஜ்ஜத் தொழுது தர்மங்கள் மட்டும் செய்து கடமையான தொழுகையை விட்டும் நோன்பை விட்டு வாழ்ந்தால் அந்த இடத்தை நாங்கள் அடைய முடியாது. அவனை நீங்கள் நெருங்க வேண்டுமானால் முதல் நிபந்தனை அவன் கடமையான விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் கூறுகிறான், அவன் கடமையான விடயங்களை நிறைவேற்றிய பின்னர் அவன் சுன்னத்தான வணக்கங்களை ஒவ்வொன்றாக செய்து கொண்டே இருப்பான் நான் அவனை நேசிக்கும் வரை. சுன்னத்தொழு ஆரம்பிப்பான், பிறகு தஹஜ்ஜத், பிறகு வித்ர், பிறகு தான தர்மங்கள் போன்ற விடயங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான் நான் அவனை நேசிக்கும் வரை. இவ்வாறு நான் அவனை நேசித்து விட்டால் அவன் பார்க்கின்ற கண்ணாக நான் மாறுவேன். அல்லாஹ் அவனது கண்ணை பொருட்படுத்தி விடுவான். அந்த கண் அல்லாஹ் தடுத்த விடயங்களை பார்க்காது, பார்ப்பது அவனுக்கு வெறுப்பாக இருக்கும். அல்லாஹ் தடுத்த விடயங்களை கேட்காது என்ற அல்லாஹ் காதை பொருட்படுத்தி விட்டான், அதை கேட்பது அவனுக்கு வெறுப்பாக இருக்கும். அவன் தடுத்த விடயங்களை அவனது கை பிடிக்காது என்ற அல்லாஹ் அவனது கையை பொருட்படுத்தி விட்டான். அதே போல அவன் தடுத்த விடயங்களை நோக்கி அவனது கால் நகராது என்ற அல்லாஹ் அதை பொருட்படுத்தி விட்டான். இன்னொரு கருத்து இருக்கிறது, இந்த உறுப்புகள் மீது அல்லாஹ் பரக்கத் செய்து விடுவான். நீங்கள் நடக்கும் இடமெல்லாம் பரக்கத்தாக மாறும். நீங்கள் பார்க்கும் இடம், தொடும் இடம், கேட்டு அது உள்ளத்துக்கு போகும் விடயம் அனைத்தும் பரக்கத் பொருந்தியதாக மாறும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையை ஒரு விடயத்தில் நுழைத்தால் அதில் பரக்கத் ஏற்பட்டு அதில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும், அதை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு எத்தனையோ ஹதீஸ்கள் காணப்படுகிறது. நபி அவர்கள் இந்த கால்கள் நடந்தார்களோ அந்த கால்கள் பரக்கத் செய்யப்பட்டு இன்றும் எங்கள் கண்களால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். செல்வ செழிப்பில் அது மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல இறைவன் தொடர்ந்தும் கூறுகிறான், அவன் கேட்டால் நான் கொடுத்து விடுவேன், அவன் துஆ கேட்டால் நான் பதிலளித்து விடுவேன். இதனால் தான் நபி அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் இருந்தார்கள். ஒரு சஹாபி வந்து கூறினார்,